எல்லோருக்கும் நமஸ்காரம். மாதா பிதா குரு தெய்வங்கள் திருவடிகளை போற்றி, ஸ்ரீ காஞ்சி மகா பெரிவா திருவடிகளை போற்றி. உண்ணாமை உள்ளது உயிர்நிலை ஊன் உண்ண அண்ணாத்தல் செய்யாது அலறு. உயிர்கள் உடம்பு பெற்று வாழும் நிலைமை ஊன் உண்ணாது இருத்தலை அடிப்படையாக கொண்டது. ஊன் உண்டால் நரகம் அவனை வெளிவிடாது. வள்ளுவர் பெருமானின் அறநெறியை பின்பற்றி வாழ்க்கையில் நாம் முன்னேறுவோம். காஞ்சி மகா பெரிவா அருளிய தெய்வத்தின் குரல். இந்த மனம் என்னும் குரங்கானது இந்த உடல் என்னும் அழுகல் பழத்தினை விட்டுவிட வேண்டும். இந்த மனம் என்னும் குரங்கானது இந்த உடம்பு என்னும் அழுகல் பழத்தினை விட்டுவிட வேண்டும். ஏன்னா உடம்புங்கிறது நிலை கிடையாது. அதனால அது அழுகல் பழமாக நாம் எண்ண வேண்டும். அழுகாத பழம் கிடைத்தால் அழுகல் பழத்தை குரங்கு போட்டுவிடும். அழுகாத மதுரமான பழம்தான் பரமாத்மா. அதை மனத்தால் பிடித்து கொண்டு சரீர பிரஜையை விட்டுவிட அபியசிக்க வேண்டும். அதாவது இந்த உடல் மீது நாம் கொண்டிருக்கும் ஆசைகளை நாம் விட்டொழிக்க வேண்டும். நமது ஆசைகளை மனதினை பகவான் மீது ஆசை வைக்க வேண்டும். இதற்குத்தான் பக்தி, பூஜை, சேத்ராடனம் எல்லாம் வைத்திருக்கிறது. இவற்றில் மேலும் மேலும் பக்குவம் அடைந்து சரீர பிரஜை அகங்காரம் அடியோடு போய்விட்டால் அவர் பரமாத்மா, நாம் ஜீவாத்மா என்கின்ற பேதம் எல்லாம் போய் அவரே நாமாக அத்வைதமாக ஆகிவிடுவோம். அத்வைதம் எல்லாம் ஒன்று. நீ வேறு எனாது இருக்க, நான் வேறெனாது இருக்க என்று அருணகிரிநாதர் பாடிய அனுபவத்தை நாம் எளிதில் அடைந்து விடலாம். அத்வைதம் என்பதே ஆதிசங்கர பகவத்பாதர்கள் நிலைநாட்டிய சித்தாந்தம் என்று எல்லோருக்கும் தெரியும். அத்வைதம் என்றால் என்ன? த்வி என்றால் இரண்டு, டூ என்பது அதிலிருந்து வந்ததுதான். டூ என்பது அதிலிருந்து வந்ததுதான். த்வீயில் உள்ள இத் என்பது டூவில் இட் ஆகிவிட்டது. உச்சரிப்பில் டூ என்று சொன்னாலும் ஸ்பெல்லிங்கில் டீக்கு அப்புறம் டபிள்யூ வருகிறது. டபிள்யூக்கு வே சப்தமே உண்டு. த்வீயில் உள்ள வாதான் இங்கே டபிள்யூ ஆகிவிட்டது. த்வீதான் டூ, இரண்டு. துவைதம் என்றால் இரண்டு உண்டு என்று நினைப்பது. அத்வைதம் என்றால் இரண்டு இல்லை என்று அர்த்தம். மீண்டும் நாளை சந்திப்போம். ஜெய்ஹிந்த், வந்தே மாதரம், பாரத் மாதா கி ஜெய்.